அயோத்தியா காண்டம் சாப்டர் 40. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் தசரதரை பிரதட்சணம் பண்ணிட்டு அவருடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு நமஸ்காரம் பண்ற. அதுக்கப்புறம் அவள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கௌசல்யையும் நமஸ்காரம் பண்றா. லக்ஷ்மணனும் கௌசல்ய நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட அம்மாவான சுமத்ரா தேவியினுடைய பாதங்களுக்கும் நமஸ்காரம் பண்றார். சுமத்ரை அழுதுண்டே லக்ஷ்மணனை ஆலிங்கனம் பண்ணிண்டு, நீ நண்பர்களிடத்திலும் விசேஷ பிரீதி கொண்டவன், சகல லோகங்களையும் ரட்சிப்பதற்காக கௌசல்ய எப்படி ஒரு ராமனை பெத்தெடுத்தாளோ அதே மாதிரியே நானும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே உன்னை பெற்றெடுத்திருக்கேன். அதனால வனத்துல ராமன் சீதை சஞ்சாரம் பண்ணும்போது அவருடைய அழகு நடை, பார்வை, பேச்சு இதனாலெல்லாம் அப்படியே பிரமிச்சு போய் அவரை காப்பாத்துறதுல நீ அஜாக்கிரதையா இருந்துடாத. ராமன் செல்வத்தோடு இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் உனக்கு அவன் மட்டும்தான் கதி. இளையவன் எப்போதும் மூத்தவனுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்கணும். அவனுக்கு சகல விதமான பணிவிடைகளையும் நீ செய்யணும். லோகத்துல சாதுக்கள்லாம் இப்படிப்பட்ட தர்மத்தை தான் அனுசரிச்சா. இந்த இஷ்வாகு குலத்துல பிறந்தவாளும் ஆதியிலேந்து இதத்தான் செஞ்சுட்டு வர. கேட்டவாளுக்கு இல்லேன்னு சொல்லாம தானத்தை கொடுக்கறதும், யாக தீட்சை பண்ணிக்கிறதும், யுத்தத்துல பின்வாங்காம உயிரை விடுறதும் க்ஷத்ரியனுக்கு அழகுதான். அதனால உன் உயிரை கொடுத்தாவது நீ ராமனை ரட்சிக்கணும். இனிமேல் ராமன் தான் உனக்கு அப்பா, சீதையே உனக்கு அம்மா. அவ இருக்கக்கூடிய அந்த வனம் அதுதான் உனக்கு அயோத்தி. ராமனுடைய உத்தரவுப்படி நடக்கிறது தான் உனக்கு பரம சுகம். க்ஷேமமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணி உத்தரவு கொடுத்து அனுப்புறா. அதுக்கப்புறம் சுமந்திரர் கை கூப்பிண்டு, ராஜபுத்திரா, உங்களுக்கு சகல மங்களங்களும் ஏற்படட்டும். ரதத்துல நீங்க ஏறிக்கலாம். எங்கே கொண்டு போய் விடணும்னு நீங்க உத்தரவு பண்றீங்களோ அங்கே கொண்டு போய் விடுறேன். கைகேயால கட்டளையிடப்பட்ட நீங்கள் வனத்துல வசிக்க வேண்டிய 14 வருஷத்துல இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பம். இன்னைக்கு இங்கேருந்து புறப்பட்டு போகணும் அப்படின்னு கைகேயி சொல்லி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரர் சொல்றார். அப்போ சீதை முதல்ல தேர்ல ஏறிக்கிறார். ராமலட்சுமணாலாம் அதுக்கப்புறம் ஏறிக்கிறார். காட்டுல வசிக்கிறதுக்காக தசரதர் கொடுத்த அந்த வஸ்திரம், ஆபரணம், ராம லக்ஷ்மணர்களினுடைய ஆயுதங்கள், கவசங்கள், அப்புறம் கூடை, மண்வெட்டி எல்லாத்தையும் வேலைக்காரெல்லாம் ரதத்துல ஏத்தி வச்சா. தேரு புறப்பட ஆரம்பிச்சது. ராமன் இப்படி நகரத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது அயோத்தியில் உள்ள அத்தனாம் பேரும் மிருகங்கள் உட்பட எல்லாரும் ரொம்ப துக்கத்தால வருத்தப்பட்டா. ஜனங்கள் எல்லோரும் தவிக்கிறா. யானைகளுக்கெல்லாம் வெறி வருது. குதிரைகள்லாம் ஒன்னும் புரியாம அங்கும் எங்கும் ஓடுறது. எங்க பாரு ஒரே அழுகுரலா கேட்டது. கோடை காலத்துல உஷ்ணம் தாங்காமல் குளிர் ஜலம் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடுறது போல அயோத்தியில் உள்ள அனைவருமே அந்த ராமனையே பின்னாடி தொடர்ந்து போனா. ரதத்தினுடைய 2 பக்கத்திலையும் முன்னும் பின்னும் அப்படியே கூட்டம் கூட்டமாக கண்களில கண்ணீர் தாரையா பெருக, சுமந்திரரே, தேர நிறுத்துங்கோ, ரதம் மெல்ல போகட்டுமே. ராமனுடைய முகத்தை இன்னும் கொஞ்ச நேரமாவது நாங்க பார்ப்போம் இல்லையா? இனிமே எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. ராமனுடைய தாயினுடைய ஹிருதயம் இரும்பால் ஆயிருக்கா. இப்படி குழந்தை காட்டுக்கு போறத பார்த்து கூட அது இன்னும் அவளுக்கு வெடிக்கலையே. பாக்கியசாலின்னு சொன்னா சீதை மட்டும்தான். பதிவிரதா தர்மத்தை அனுசரிச்சு ராமனை விட்டு சிறிது கூட பிரியாம அவருடைய நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்து போறாளே. லக்ஷ்மணா, நீ ரொம்ப கொடுத்து வைத்தவன் தான். செய்ய வேண்டியதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யக்கூடியவன். உன்னுடைய தமையனுக்கு சகல கைங்கரியங்களையும் செய்யும் பாக்கியத்தை நீ அடைஞ்சிருக்கியே. இதனால உனக்கு கிடைக்க போகும் க்ஷேமம் இவ்வளவுதான் அப்படின்னு அளவிட்டு சொல்ல முடியாது. நீ ராமனை பின்தொடர்ந்து போவது உத்தமமான லோகங்களுக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லிண்டு ராமனை பின்தொடர்ந்து போன ஜனங்கள் எல்லோரும் அவனை பிரிய முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு போனார்கள். அதுக்கப்புறமா தசரதரும் அவருடைய மனைவிகள் எல்லாரும் ராமனை போக விட மனசு இல்லாம
எங்கள் அருமை குழந்தையே இன்னொரு தடவை அங்க பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறத்திலேருந்து வெளியே ஓடி வரா. ஆண் யானை வேடர்களால் வலையில மாட்டுகின்ற போது பெண் யானைகள் எல்லாம் எப்படி கதறுமோ அப்படி தசரதருடைய அந்த புறத்தில் உள்ள ஸ்திரீகள்லாம் வாய விட்டு அலர்றா. ராமனுடைய பிதா குடிகளுக்கு அரசன், இஷ்வாகு குலத்தில் பிறந்தவர், சகல ஐஸ்வர்யமும் புரிந்தியவர். சகல ஜனங்களுக்கும் தன்னால இப்படி துக்கம் ஏற்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேஜஸ் முழுவதும் குறைஞ்சு போச்சு. ராமச்சந்திரன் தன்னுடைய அப்பா பின்னாடி தொடர்ந்து ஓடி வரத்த பார்த்துட்டு, சுமந்திரரே குதிரைகளை வேகமாக நடத்துங்கோ அப்படின்னு சொல்றார். சுமந்திரர் என்ன செய்வார்? ராமனுடைய உத்தரவை கேட்பாரா, இல்ல ரதத்தை நிறுத்துன்னு சொல்லி ஜனங்கள் அழர்த்த பாப்பாரா? ஒரே நேரத்துல ரெண்டையுமே செய்ய முடியாம அவர் தவிக்கிறார். ரதத்தோட பொழுது ஜனங்களுடைய கண்ணீரால அடங்கி போச்சு. எங்கே பார்த்தாலும் ஹா ஹா அப்படிங்கிற அழுகுறலும் ஜனங்களுடைய சப்தமும் கேட்கறது. ஜனங்கள்லாம் பிரமிச்சு போய் நிக்கிறா. சிலர் துக்கத்தால பேசவே முடியாம கண்ணில இருந்து ஜலம் கொட்ட கொட்ட அழுதுன்னு இருக்கா. ராமனை பிரியணுமே அப்படிங்கிற துக்கத்தால அந்த நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழறா. இப்படி ஜனங்கள் எல்லோரும் துக்கப்படுறத பார்த்து தசரதர் ஒரு வேறற்ற மரத்தை போல கீழே விழுந்தார். அப்போ ஜனங்கள்லாம் பயத்தால கத்துறா, ராமா ராமான்னு கதறா. சில ஹா கௌசல்யா கௌசல்யான்னு கத்துறா. அந்த புறத்து ஜனங்கள்ல அழாதவா இல்ல, அத்தனை பேரும் அப்படி அழறா. ராமன் திரும்பி பார்த்து தசரதரும் கௌசல்யையும் தள்ளாடின்று தன்னை தொடர்ந்து வருவதை பார்க்கிறார். கயத்தால இறுக்கி கட்டப்பட்ட ஒரு குதிரை குட்டி பரிதாபத்தோட தன்னோட தாயை பாக்குறது போல ராமனும் தர்மம் அப்படின்னு சொல்ற கயத்தால கட்டப்பட்டு அவர்களையெல்லாம் கடைக்கண்ணால பாக்கிறார். உத்தமமான வாகனங்களில் வழக்கமாக போகின்றவர்களும் கால்நடையாக ஓடி வருவதையும் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்தவர்கள், துக்கத்தையே அறியாதவர்கள் அனைவரும் சோகத்தால் தவிக்கிறதையும் பார்த்து பொறுக்க முடியாமல் அத நீக்கிறதுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு, சுமந்திரரே குதிரைகளை இன்னும் வேகமா ஓட்டுங்கோ அப்படின்னு சொல்றார். கலங்காத மனசு உடையவர் தான் ராமன். இருந்தா கூட அந்த துக்கத்தை அவரால் பொறுக்கிறதுக்கு முடியல. ஒரு கன்று குட்டி கட்டப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி அதனுடைய தாய் அதுகிட்டக்க வச்சிருக்கக்கூடிய பிரியத்தால அடிக்கடி ஓடி வரத்த போல கௌசல்யை ரதத்தின் பின்னால அழுதுண்டு, ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே அப்படின்னு அலறிண்டு ஓடி வரத்த ராமன் பாக்குறார். ரதத்தை நிறுத்து அப்படின்னு தசரதர் சொல்றார். ரதத்தை வேகமா ஓட்டு அப்படின்னு ராமன் சொல்றார். ரதத்தின் 4 சக்கரங்களில் நடுவிலே மாட்டின்றவன் போல சுமந்திரர் தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டார். ராமன், சுமந்திரரே நான் சொல்றத கேளுங்கோ, ரதத்தை சீக்கிரமா ஓட்டுங்கோ. நீங்க மகாராஜாவை பார்க்கும்போது நான் ரதத்தை நிறுத்த சொல்லி ஒன்ன சொன்னேனே, நீ ஏன் கவனிக்கல அப்படின்னு உங்ககிட்ட கோச்சுண்டா, நீங்கள் சொன்னது என் காதுல விழவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லிடுங்கோ. அது பொய்யாச்சே அப்படின்னு நினைச்சா இந்த துக்கத்தை இனிமேல் வெகு காலம் என்னால பொறுக்க முடியாது. நான் செய்த பிரதிஜைக்கு இடையூறு வந்துடும் அப்படின்னு ராமன் சொல்றார். சுமந்திரரும் சரின்னு ராமன் சொல்ற வார்த்தையை அனுசரிச்சு பின்தொடர்ந்து வந்த ஜனங்கள் இடத்துல ராமனை உத்தரவு வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குதிரைகளை வேகமாக ஓட்டுறார். ஜனங்கள் எல்லாரும் ராமனை பிரதட்சணம் பண்ணி திரும்பி வரா. ஆனா அவளுடைய சரீரம் மட்டும்தான் திரும்பி வருது. மனசெல்லாம் ராமனையே தொடர்ந்து போச்சு. அவளுடைய கண்ணீர் நிற்கவே இல்லை. அப்போ மந்திரிகள் எல்லாம் சகல தர்மத்தையும் அறிந்தவாளா இருக்கிறதுனால க்ஷேமமா திரும்பி வரணும் அப்படின்னு நாம் விரும்புகின்றவனை வெகு தூரம் நாம் தொடர்ந்து போகக்கூடாது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா அப்படின்னு தசரதருக்கு சொல்றா. தசரதர் அதை கேட்டு அப்படியே ராமனை பார்த்தபடியே தன்னுடைய பத்னிகளோடு அதே இடத்துல அங்கேயே நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 41வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.